பெண் என்பவள் பூ இல்லையே பூகம்பம் நேர்ந்திடும் வேளையிலே பெண் என்பவள் தேன் இல்லையே தேள் வந்து தீண்டும் சூழலிலே பெண் என்பவள் மீன் இல்லையே ஆண் போடும் தூண்டிலை சேர்ந்து விட பெண் என்பவள் தேரில்லையே எப்போதும் ஆணின் கைகள் தொட பெண்ணாலே தோன்றிய பூமி பெண்ணை நீக்குவதா தண்ணீர் தீட்டிய ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாட்டர்டே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் லீவ். ஸோ நான் வீட்டில் என்னென்ன பண்ண போகிறேன் அண்ட் இன்றைக்கி ஹெவி ஒர்க்கும் கூட. இன்றைக்கி எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து தவசமும் கூட. ஸோ அந்த ஒர்க்லாம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீடு மட்டும் க்ளீன் பண்ணி மாப் மட்டும் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஒர்க்கும் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் நம்மளோட பர்சனல் திங்ஸ், அதாவது மேக்கப் திங்ஸ் அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து ஒரு ஆர்டர் வந்து சடனாக கிடச்சிச்சு. ஸோ அந்த ஆர்டரை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய ஒரு ஹேர் பேக்கும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஹேர் பேக் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days பாஸ்ட் 2 to 3 days எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ. ஸோ எனக்கு ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது ஃபீவர் வந்தாலே கண்டிப்பாக எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். பாடி ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆகும். அதுவும் இல்லாமல் ஹேர் வந்து ட்ரை ஆகும். நம்ம ஃபீவர்னாலே சரியாக கேர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஹெவியாகவே ஹேர் ஃபால் ஆகும். பட் நான் அதுக்கப்புறம் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கம்மியாகும். ஸோ நான் எப்பயுமே ஒரே ஒரு ஹேர் பேக் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு மேலே நான் அந்த ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஹேர் பேக் அப்படின்றது நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இப்போவுமே நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது சொல்லுவேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருந்துச்சு, ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரிஸி ஹேருக்கான ஹேர் பேக் தான் இது. எனக்கு ஃப்ரிஸி ஹேர் தான். ஸோ அதனால் நான் இது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரிஸி ஹேர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீட்லேயுமே கொஞ்சம் வந்து படைக்கிற ஒர்க்லாம் இருக்குது. அம்மா வந்து படைக்கிறதுக்கான ஆரம்பிச்சிட்டாண்டா. I am flying in the rain. I am flying. Building strong, face மட்டும் கொஞ்சம் weak. ஒர்க்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து வீடு வந்து பெருக்கி மாப்லாம் போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கு சாரீ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ பார்க்கலாம். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி சொல்லு. ஹாய் சொல்லு. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஸோ நான் சொன்ன ஹேர் பேக் இது தான். பனானா அண்ட் வந்து கேர்டு, அப்புறமா கொஞ்சம் எக்கோடைய ஒயிட்டு. ஸோ எக் ஒயிட் என்கிட்ட இன்றைக்கி பனானா இல்லை. நான் கேர்டும் எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கண்டராவதியாக தான் இருக்கும். பட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். யோசிக்காமல் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட்டும் எண்டில் காட்டுறேன். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து தலை முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு பனானா இல்லாததுனால எனக்கு பத்தலை. பட் நான் இன்னும் கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு குளித்து முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஹேர் கேர்லாம் நான் உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். பட் வீட்டில் கொஞ்சம் படைக்கிற ஒர்க்லாம் இருந்ததுனால போட முடியல. ஸோ இந்த 4 சாரியுமே வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீ ப்ளீட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது 2 o'clock சம்திங் ஆகுது. 5 o'clock கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 புடவையில் 2 புடவை ரொம்ப டஃப்பான புடவை ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. பண்ணி தான் ஆகணும். 2 hours நம்ம அந்த 2ஐயும் பண்ணிவிட்டு மீதி வந்து பொறுமையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாரீ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் அந்த சாரீ. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் அந்த காலத்தில் கட்டுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி மொடன்னு ஸ்டோன் வச்ச சாரீஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கை வலி எல்லா வலியும் வந்துடும். பட் நான் பண்ணி தந்துட்டுருக்கேன் அஃபோர்டபுளான ரேட்டுக்கு. பட் உங்களுக்குமே இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், நம்ம போட்டிருக்க இந்த அவுட்ஃபிட்டுமே வந்துட்டு நம்மளோட ஓன் டிசைனிங் தான். ஸோ இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணணும், ஸோ வந்து மாம் அண்ட் டாட்டர்
காம்போ வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட் தான். வெளியில் யாருமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு. ஸோ நம்ம சேனலில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நான் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விலையில் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். அது நம்மக்கிட்ட அஃபோர்டபுளாகவே இருக்கும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வீடியோ வந்து சேர்த்து எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, டூ ஃபாலோ அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த 2 சாரீ தான். ஸோ இந்த சாரியில் இந்த எல்லோ ஷேடில் இருக்கு இல்லையா, இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பண்ணுறது. பட் வேறு வழி இல்லை, பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் 2 வந்து எமர்ஜென்சியாக கேட்டிருக்காங்க, 2 வந்து நைட்டுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நைட் 2 சாரீ வாங்கிட்டு போகும்போது டைம் 11 o'clock. பட் என்ன பண்ணுறது, கஸ்டமர் கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் 2 சாரீ தான் ப்ளீட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கே ஷோல்டர்லாம் தூக்க முடியல, பெயின். எடுபட்ட வயலுகளா சல்லியா நொறுக்கிட்டீங்களா இருக்கு, ரொம்ப ரஃப்பாக இருக்குது அந்த சாரீஸ் எல்லாமே. இன்னும் 2 சாரீ இருக்குது. இந்த 2 சாரியுமே இதுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறேன்னே தெரியல. ஆக்சுவலி ப்ளீட்ஸ்லாம் வச்சுட்டு பின்லாம் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் அயனிங் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுவே பெரிய மாலை மாதிரி இருக்குது. பார்ப்போம், பண்ணி முடிப்போம். மீதி இருக்குது அந்த 2 சாரீ. இது தான், இதை முடிச்சவங்க வாங்கிட்டு போகும்போது நைட் 11 o'clock ஆகிடுது. ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிடுச்சிங்க. வா முடியல. ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இல்லை சாரீ ட்ராப்பிங் தானே, இதுக்கு எவ்வளோ காஸ்ட், ஏன் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி சொல்கிறேன், ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணி பாருங்கள். செஞ்சால் தான் அதோடைய கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. ஆக்சுவலாக இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரே என்னால் தூக்க முடியல சீரியஸாகவே இன்றைக்கி. பட் ஏர்ன் பண்ணுறோன்றது செகண்ட்ரி. ஸோ ஓகேவா, அதுக்கான காஸ்ட்டுன்றது அதை ஒரு இழிவாக வந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சீரியஸ்லி சொல்கிறேன், இதுவும் ஒரு ஒர்க் தான். இதையும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நம்ம ஓன் டிசைனிங், ஸோ ஓன் கஸ்டமைசிங் தான். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்க்கும் கீழே கண்டிப்பாக நான் அந்த நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஒரே ஒரு நம்பர் தான், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய டிசைன் பண்ணிக்கலாம். சாரி ப்ளீட்டிங், சாரி இட்ஸ் இதுவாகிடுச்சு. ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down. இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். வருங்க அப்பப்போ அந்த மாதிரி டங்க்கு ட்விஸ்ட் ஆகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. சாரீ ப்ளீட்டிங், மேக்கப், ப்ரைடல் மேக்கப்ஸ் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் டிசைனிங், இது எல்லாமே நம்மக்கிட்ட அஃபோர்டபுளாக அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ரேஞ்ச்லேயும் கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப 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 கம்மி ரேட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மன நிறைவாக இருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க கிட்டே புக் பண்ண ஃபீல் இல்லாத நம்ம அக்காக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ அவங்கக்கிட்ட புக் பண்ண ஃபீல் தான் நம்மக்கிட்ட பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, நம்ம வ்ளாகை நீங்கள் பார்க்குறீங்க கண்டினியூஸாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ட்ரெஸ் டிசைன் பண்ணுற ஒர்க் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். கேட்டால் ஷோல்டர் அந்த வலிக்குது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் டிசைன் பண்ணுறேன், என்ன பண்ணுறோம் அப்படின்றத நாளை விலாகில் பார்க்கலாம். ஸோ நம்ம விலாகை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பண்ணணும். அண்ட் மார்னிங் நான் ஹேர் பேக் போட்டேன் இல்லையா, அதோட ரிசல்ட் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருக்கும். பட் செகண்ட் டே வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஷைன் கொடுக்கும். என்னோடய ஹேர் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பரட்ட மண்டையாக தான் இருக்கும், பார்க்கவே கொடூரமாக இருக்கும். பட் செகண்ட் டே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் அந்த ஹேர் பேக் போடுவீங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே. இல்லை மேக்ஸி மாதிரி இல்லாமல் இதுக்கு பேண்ட் போட தேவை, உள்ள ஷார்ட்ஸ் மட்டும் ஏதாவது போட்டுக்குங்க. ஓகே, நைட் டின்னர் முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான்.
இன்றைக்கி டான்ஸ் ஜோடி டான்ஸ் வேறு போடுறாங்க, புதுசு ஷோ, அதை பார்க்குறோம். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு பொழுதுபோக்கு ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நாளைக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபேவரட் ஷோ அப்படி என்ன இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் 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 பாய்.